பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. இன்று நம்ம எல்லோராலும் தமிழக மக்கள் அனைவராலும் மார்ஷல் நேசமணி என்றும் குமரி தந்தை என்றும் அழைக்கப்பட்ட மார்ஷல் நேசமணி அவர்களுடைய 57வது நினைவு தினம். தமிழகத்தை செதுக்கிய சிற்பிகளில் இல்லை, தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மொழிக்காக என்று வாழ்ந்த மறை தலைவர்களில் முக்கியமானவர் ஐயா மார்ஷல் நேசமணி அவர்கள். ஏனென்றால் இன்று அதாவது புறப்படும்போது இந்தியா என்றால் வடக்கே காஷ்மீர் என்றும் தெற்கே கன்னியாகுமரி என்று சொல்கிறோம் என்றால், இன்று கன்னியாகுமரி இன்றோடு நம்மோடு இணைந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமாக முழு காரணம் அவர்கள் மார்ஷல் நேசமணி அவர்கள்தான். ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு காலகட்டத்திலே மதராஸ் மாகாணமாக இருந்தது. மதராஸ் மாகாணமாக இருந்த பொழுது அன்று பொட்டில் ஸ்ரீராம என்பவர் தெலுங்கர்களுக்கு என்று தனி மாநிலம் வேண்டும் என்று அவர்கள் அன்று உண்ணாவிரதம் இருந்தார்கள். இருந்தது மட்டுமல்ல, அவருடைய கோரிக்கையெல்லாம் என்னவென்றால், அதாவது தெலுங்கர்களுக்கென்று தெலுங்கு பேசும் மக்களுக்கென்று அங்கே எங்களுக்கென்று ஒரு மாநிலம் தனியாக வேண்டும், அதோடு மட்டும் சென்னை தலைநகராக இருக்க வேண்டும் என்றார். ஆனால் அவர் பல நாட்கள் உண்ணாவிரதம் இறந்த காரணத்தினாலே அன்று பிரதமராக இருந்த நம்முடைய நேரு அவர்கள் அன்று தெலுங்கு பேசும் மக்களுக்கென்று ஆந்திர மாநிலத்தை உருவாக்கினார். அப்பொழுதுதான் நம்முடைய சங்கர்லிங்கா அவர்கள் ஏன் அப்பாடு இருக்கும்போது நமக்கு மட்டும் இன்னும் சென்னை மாகாணம் என்று பெயர் இருக்க வேண்டும், தமிழ்நாடு என்று பெயர் வர வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் கடந்த 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் நடைபெறவில்லை. பின்பு நம்முடைய அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது அன்று அவர்கள் 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் பொங்கல் தினத்தன்று அன்று அறிவித்தார்கள். அதே போன்று நம்முடைய மார்ஷல் நேசமணி அவர்களை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மக்கள் இன்று நாம் கேரளாவோடு இருக்கிறோம். கேரளாவில் இருக்கும் பொழுது அதனால் நம்முடைய தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், ஏன் ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் தமிழர் என்ற இன உணர்வே இல்லாது இனமே அழித்து விடுவார்கள், மலையாளிகளாக மாறிவிடுவார்கள் என்ற காரணத்தினாலே அவர் இதை இணைக்க வேண்டும் என்பதற்காக போராடினார். பல ஆண்டுகள் போராடினார். போராடி மட்டுமல்ல, அவர் சிறு வயதிலிருந்தே போராட்ட குணம் இருந்து அவருடைய உடலிலே இருந்தது. ஏன்னா அவர் வழக்கறிஞராக அவர் பயிற்சி பெற்று அவர் அங்கே கோர்ட்டுக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே உயர்ந்த ஜாதியினருக்கு என்று ஒரு இருக்கை, அதாவது அவர்கள் நாற்காலி. இந்த தாழ்ந்த ஜாதி வக்கீல்களுக்கு என்று, வழக்கறிஞர்களுக்கு என்று அவர்களுக்கு இருப்பது என்னவென்றால் அதை ஸ்டூல் போட்டு வைத்திருந்தார்கள். எட்டி மிதித்து விட்டு அனைவருக்கும் ஒரே இருக்க வேண்டும் என்று அன்றே போராடினார். அதே போன்று உயர்ந்த ஜாதியினருக்கு தனியாக ஒரு பானை, அதே போன்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அங்கே வழக்கறிஞர்களுக்கு தனியான பானை என்று உடைத்து அதையும் எரிந்து விட்டு எல்லோரும் இருக்க வேண்டும் என்று போராடியவர் நம்முடைய மார்ஷல் நேசமணி. அதுபோன்று அவருடைய போராட்ட குணம் என்று உடலிலே இருந்தது. ஆனால் இதுக்காக பல போராட்டங்களை அவர் ஏறெடுத்தார் என்பது மட்டுமல்ல, அதற்காக கேரள தமிழ்நாடு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 22 எம்எல்ஏக்கள் நின்று அவருடைய கட்சியில் இருந்தார்கள். இருந்தாலும் அவரை பொறுத்தவரை அன்று இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்று சேர்ந்த முதல்வர் அவர்கள் இவர்களை எந்த அளவுக்கு ஒடுக்க முடியும் என்றுதான் பார்த்தார்கள். அதற்காக நிறைய பேர்களை அவர் கைது பண்ணினார். துப்பாக்கி சூடு நடைபெற்றது. ஒடுக்கும் வேலையை தான் பார்த்தவர்கள் இதை பிரிக்கும் வேலைக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவரை பொறுத்தளவில் அவர் கூட்டணி சேர்ந்தபடி சொன்னார், கூட்டணி தான் நீங்கள் வெற்றி பெற்றால் இதை கேரளாவை தனியாக எங்களுடைய பிரித்து, கேரளாவிலிருந்து எங்களை பிரித்து தமிழோடு இணைக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டால்தான் நான் இருப்பேன் என்று சொன்னவர். அதை ஒத்துக்கொண்டு அவருடைய சேர்ந்த கூட்டணி வெற்றி பெற்ற காரணம் அதை நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் முதல்வராகவும் இருந்த காமராஜ் அவர்கள் அதை ஏறெடுத்தார் கையில். அப்பொழுது நம்முடைய நேரு அவர்கள் பிரதமர் அந்த காரணத்தினாலே நம்முடைய அந்த
குமரியானது தமிழகத்தோடு இணைந்து இல்லை என்றால் இன்று நாம் எவ்வாறு இருந்திருப்போம்னா கிட்டத்தட்ட பார்த்தால் 85% நாடார்கள் வாழும் ஒரு பகுதி. அந்த பகுதி என்பது நாம் எல்லோரும் அறிந்தவர். இன்று அது போயிருந்தது என்றால் கிட்டத்தட்ட இன்றைக்கி நமக்கு 4-6 எம்எல்ஏக்களும் போயிருப்பார்கள், எம்பியும் போயிருப்பார்கள். இன்று அதனால்தான் இன்று அவர் நினைத்திருந்தால் ஒருவேளை அவரோட கூட்டணி வைத்து ஆயிருந்தால் அவர் கேரளா மாநிலத்திற்கு நிச்சயமாக முதல்வராக ஆகியிருக்கலாம். ஏன் கேரளாவில் அவருக்கு அமைச்சராக ஆகியிருக்கலாம். பல பதவிகள் தேடியது. அவரிடத்தில் கவலையப்படவில்லை. அவரை பொறுத்தளவில் என்னவென்றால் தமிழ்நாடு இணைய வேண்டும் என்பதற்கு தமிழக காங்கிரசினுடைய தலைவராகவும் இருந்தார். தலைவராக இருந்தது மட்டுமல்ல, இறுதி வரை சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். இறுதி வரை உயிருக்கு வரை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இருந்தது மட்டுமல்ல, அவர் ஒரு முறை கூட எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று அந்த மக்கள் சென்றதே கிடையாது. ஏன் சென்றது கிடையாது என்றால் அவரை பதவி என்பது அவருக்கு முக்கியமல்ல. இன்று தமிழ்நாட்டோடு சேர்த்து விட்டோம். அந்த தமிழ் மக்கள், குறிப்பாக கன்னியாகுமரி மக்களுடைய வளர்ச்சிக்காக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று. அதே போன்று இறுதியாக இருக்கும் பொழுது நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார். எல்லோரும் வற்புறுத்தல் நின்றார். அவர் உண்மையிலே வீட்டில் இருந்து கொண்டு மருத்துவரை இருந்து கொண்டு தான் ஜெயித்தார் என்பது வரலாறு. அதோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவருடைய மருமகன் டென்னிஸ் அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய காமராஜ் அவர்கள், அதாவது இறந்த பிறகு காலியாகிவிட்டார். 67 தோல்வி அடைகிறார் விருதுநகரிலேயே காமராஜ் அவர்கள். அப்படி இதோடு காமராஜருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் உடனடியாக பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிறார் நம்முடைய காமராஜ் அவர்கள். அப்பொழுது அவர் எப்படியும் தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேலை செய்து, ஆனால் அமோக வெற்றி பெறுகிறார் காமராஜ் அவர்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைய பொறுத்தளவில் எவ்வாறு நம்முடைய மாப்போசி என்பவர் ஒரு இல்லை என்றால் திருத்தணி நம்மோடு நிச்சயமாக இல்லை. திருத்தணி போயிருக்கும். திருத்தணி போனது மட்டுமல்ல, அன்று தெலுங்காரர்கள் என்ன சொன்னார்கள், மதராஸ் மனதே என்றார்கள். அதாவது சென்னை மாகாணம் சென்னை நகரம் எங்களுக்கு தான் என்று சொன்னார்கள். அப்போதுதான் அதுக்கு உடன்பாடு ஏற்பட்டது. எவ்வாறுனா, திருப்பதியை நீங்கள் எங்களுக்கு தந்து விட்டால் சென்னையை நான் விட்டுக் கொடுத்தேன்னு சொன்ன காரணத்தால் திருப்பதியை நான் விட்டுக் கொடுத்தேன். அதாவது சித்தூர் மாகாணத்தையே நான் விட்டுக் கொடுத்தேன், மாவட்டத்தையே நான் விட்டுக் கொடுத்து சென்னையை தக்க வைத்துக் கொண்டோம். இதுபோன்று அன்று மாப்போசி இருந்த காரணம் சென்னை தப்பித்து திருத்தணி தத்தி. அதே போன்று நேசமணி அவர்கள் இருந்த காரணம் இன்னைக்கு குமரியானது நம்மோடு இருந்து. சங்கலிங்கனார் என்ற ஒருவர் அன்று உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்றால் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றமே வந்திருக்கு. அதனால் இன்று மார்ஷல் நேசமணியன் நாம் போற்றப்பட வேண்டும் என்பதை விட எவ்வாறுனால், இன்னைக்கு மார்ஷல் நேசமணி போன்றவர்களுக்கு தலைநகரிலே ஒரு மணிமண்டபம் இல்லை. ஏன் மார்ஷல் நேசமணி போன்றவருக்கு முழு உருவ சிலை முக்கியமான இடத்தில் இல்லை. பலமுறை நாம் இதுக்காக கோரிக்கை வைத்து விட்டோம். பலமுறை நாம் அரசாங்கத்தை அணுகிவிட்டோம். மார்ஷல் நேசமணி போன்றவர்கள் இன்றல்ல நாளை இல்லை 100 ஆண்டு 1000 தமிழ் மண் உள்ளவரை அவருடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் பாட புத்தகங்களிலே அவருடைய வாழ்க்கை வரலாறு வர வேண்டும். மணிமண்டபம் சென்னையிலே கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அவர் புகழ் மண் உள்ள வரைக்கும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.